நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, குட் மார்னிங். எஸ் சார். ஓகே சார். போங்க. ஓகே. மார்னிங் ஃப்ளைட்ல வந்துருவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சுந்தரா சார் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஒன் செகண்ட் சார். குட் மார்னிங் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் ஆடிட்டர் குணா. இவங்க மிஸ்ஸஸ் கல்பனா, பிசினஸ்மேன் கோபாலகிருஷ்ணனோட ஒய்ஃப். ஓகே. நான் நம்பி சாரை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார், நான் சார் கிட்ட கேட்டு சொல்றேன். இல்ல, நாங்க கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நான் கேட்டுட்டு சொல்றேன். எஸ் சார். ஓகே சார். ஆல் ரைட். யா சார், உங்களை பார்க்கறதுக்கு ஆடிட்டர் மிஸ்டர் குணாவும் கோபாலகிருஷ்ணனோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கல்பனாவும் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? சார், அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டான ஒர்க்கா சார், உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. நம்பி சுந்தரத்துக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தா பேஸ் மேக்கரை நம்பியே தான் டாக்டர்ஸ் வைப்பாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி இவரை நம்பித்தான் தன்னோட ஃபர்மியை நடத்திக்கிட்டு வர்றாரு சுந்தரம். ஓகே, நானே வரேன். டிவி நியூஸ்ல எல்லாம் திரும்ப திரும்ப அவருக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிடைச்சிரும் இல்ல? மீடியாவுக்கு நியூஸ் ஏதாவது பரபரப்பா வேணும், அதனால அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா சுந்தர சார் அட்டென்ட் பண்றதுனால பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க சொன்ன மாதிரி சுந்தரம் சார் சென்னையில கூட இல்ல, வந்துருவார்ல, அதான் கொஞ்சம் படபடப்பா இருக்கு. நாளை காலையில இந்நேரம் கோபால் உங்க வீட்டுல இருப்பார். எங்க? குட் மார்னிங். இது நீங்க கோர்ட்ல இருக்க வேண்டிய சமயம். உங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இங்க என்ன பண்றீங்க? டைம் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு சார். சார் வந்துட்டாரான்னு தெரியல, அதான் எதுக்கும் நேர்ல போய் பாத்துடலாமே வந்தேன். சார் டெல்லியில கேபினட் மினிஸ்டர் விஷயமா ரொம்ப பிஸி. இருந்தாலும் நம்ம கேஸுக்காக தான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. நீங்க பதட்டப்படாம போங்க. அதான் சார் நானும் சொன்னேன், அவங்க பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்க. சுந்தரம் சார் இங்க வந்ததும் நாங்க அவரை பார்க்க முடியுமா? அவர் வந்து எத்தனை நேரம் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. வந்த உடனே கோர்ட்டுக்கு வேற போகணும். நீங்க கிளம்புங்க. இல்ல சார், நான் எப்படியாவது அவரை பார்க்கணும், ப்ளீஸ். இல்லம்மா, அதுக்கு ஏதாவது நான் அரேஞ்ச் பண்றேன். அம்மா ப்ளீஸ்மா. மணி, சினிமாவில் வக்கீலை பத்தி என்னெல்லாம் தப்பா காமிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ரைட்டா பண்றவன் தான் இந்த மணி. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவான். இது வேலைக்கு போறவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை தானே. நான் வீட்டுல வந்து பேசிக்கிறேம்மா ப்ளீஸ். வைக்கிறேன் போன. மணி, உங்களுக்கு கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அரை மணி நேரமா அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் மெல்ல பேசக்கூடாதா? காது கேட்காத கிளையண்டா என்ன? ஐயோ சாரிங்க, அவ்வளவு சத்தமா பேசிட்டேன். வீட்ல இருந்த போனுங்க, குழந்தை சரியா சாப்பிடலன்னு மாமியாரே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் அவங்களுக்கு நீங்க வேலைக்கு போகாம வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கணும் ஆசை, உங்களுக்கு வீட்ல இருக்க பிடிக்காம வேலைக்கு வரணும்னு ஆசை. என்ன ஹஸ்பண்ட் உங்க சப்போர்ட்ட? ஆஹா, நான் கூட நினைச்சேன் நீங்க பேப்பரை தான் பாக்குறீங்கன்னு. அங்கேயும் காது இருந்ததோ? ஒரு நல்ல வக்கீலுக்கு கண்ணு, காது, கை, மூக்கு எல்லாம் ஒரே நேரத்துல வேலை செய்யணும். நீங்க அங்க பேசிட்டு இருக்கும் போது ஏதோ ஃபேமிலி கேஸ் பேசிட்டு இருக்கீங்கன்னு காதை லைட்டா ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா உங்க ஃபேமிலி கேஸ் இன்னும் பிரைட்டா ஓபன் பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ப்ளீஸ். சொல்லு சுந்தரம். ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப்? யா, உனக்கு தான் வெயிட் பண்றோம். ஷூர். யா. Ashwin, there is this corporate governance conference in Bombay. ரெண்டு நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அதுக்கு சில நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அதுக்கு நீ நோட்ஸ் தயார் பண்ணு. குட் மார்னிங் சார். Thank you. வா சுந்தரம். மிஸ்ஸஸ் கோபாலகிருஷ்ணன், ஆடிட்டர் குணா, அவங்க கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல வரதுனால உன்னை பார்த்து பேசிட்டு போனேன்னு வெயிட் பண்றாங்க. சுந்தரம் 25% சகுனி குணம், 25% சாணக்கிய தந்திரம், 25% தசரத பாசம், 25% சட்ட நுணுக்கம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா 100% சுந்தரம் ரெடி. நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஒரு படபடப்பு. அதான் உங்களை நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தோம். நம்பிக்கை இருக்கும்போது எதுக்கு படபடப்பு?
What time is the hearing? 11 o'clock. After that, we have a lunch meeting with Ramesh Shukla. சாரதா அர்ஜுனோட சேர்ந்து லா படிச்சவ. சட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன கூட. ஏ சாரதா சொல்லு. எங்க இருக்க அர்ஜுன்? இல்ல ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். 2 minutes. அடுத்து நம்ம கேஸ். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்காம சீக்கிரமா வரியா? சரி சரி சரி, நீ கிளைண்ட் கிட்ட பேசிட்டே இரு, நான் வந்துட்டே இருக்கேன். பாய் சாரதா. சீக்கிரம் வா. என்னம்மா அர்ஜுன் தம்பி இன்னும் வரலையா? இப்ப வந்துருவாருமா. அர்ஜுன் 2 ஸ்பூன் நேர்மை, 1 கரண்டி நீதி, 4 சிட்டிகை நியாயம். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள அழகா போட்டு கலக்கினீங்கன்னா நீங்க பாக்குற அர்ஜுன் ரெடி. இப்ப வந்துருவாருமா. ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நான் வந்துருவாரு. வணக்கம். எங்க அர்ஜுன் போன கோர்ட்டுக்கு இந்த கேஸ்க்கு தானே வந்திருக்கோம். ரிலாக்ஸ் சாரதா, ரிலாக்ஸ், கூல். சீரியஸா அர்ஜுன், சர்ச் யாருன்னு தெரியும்ல? தெரிஞ்சுதான் வேற ஏற்பாடு செஞ்சிருக்கேன், அதான் லேட் ஆயிடுச்சு. வேற என்ன செஞ்சிருக்க எனக்கு தெரியாம? பார்க்க தானே போற. போலாமா? போலாமா? என்னது சொல்லு அர்ஜுன். கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க பேப்பர் படிச்சுட்டு எல்லாத்தையும் நோட் பண்றீங்களே, இந்த மாதிரி பேப்பர் படிக்கிறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. குட் அப்சர்வேஷன். நீங்க டெய்லி பேப்பரை பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் ஒரே கிரைம் நியூஸ் தான். அதுல பாதி கேஸ் கோர்ட்டு பக்கமே வரதில்ல. அதுலயும் சில பேருக்கு கேஸ் போடணும் ஆசை இருந்துச்சுன்னு வைங்க, வக்கீல எங்க எப்படி பார்க்கணும்னு ஒரே கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. அதனாலதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்கன்னு வெயிட் பண்றதை விட நாமளே அங்க போனா நல்லது தானே. வாவ், சூப்பர், கிரேட் ஜாப். என்னன்னா போலீஸும் லாவும் பத்தி மக்களுக்கு அவேர்னஸே கிடையாது. ஏதோ நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் ஹெல்ப், அவ்வளவுதான். ஒருத்தர் வருவாரு, எப்படியாவது பேசி சமாளிச்சிருங்க. கோழி பிடிக்கிற மாதிரி கேஸ் பிடிச்சுன்னு இருக்கேன். கிரேட் ஜாபா. ஃபர்ஸ்ட் மந்த் salary வாங்கும்போது தெரியும் உங்களுக்கு. குட் மார்னிங் சார். నమస్కారం. అర్జున్ ఉన్నారా? அர்ஜுன் நீங்க சார்? నేను దొర్రాజు. அவர் இப்பதான் கோர்ட்டுக்கு போயிருக்கார் சார். என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. అదే ఈ బిల్డింగ్ కు నేనే ఓనరు. 80s மீச, வேட்டி, சோடா புட்டி கண்ணாடி, இப்படி பார்க்கவே கொஞ்சம் காமெடியா ஒருத்தரை பாரிஸ் கார்னர்ல பார்த்தீங்கன்னா அவர் தாங்க துரைராஜ். அர்ஜுன் ஃபார்மோட பில்டிங் ஓனர். மணின்னு பேரை கேட்டாலே மனுஷன் செம்ம டென்ஷன் ஆயிடுவார். அக்கறது கூச்சோ கூச்சோ கூச்சோ. நானும் மேலதான் இருக்கேன். ஊர்ல 20 நாளா இல்ல, இன்னைக்கு தான் வந்தேன். புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்திருக்கனாங்களே, அது நூவா? ஆமா சார். இங்கே மணின்னு ஒரு சீனியர் லாயர் இருப்பாரே, எங்க ஒரு ரொம்ப பிரில்லியன்மா அவரு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல ஒரு நில பிரச்சனை, பல கோடி ரூபாய் போற நிலமா அது. ஒரு மஞ்சி லாயர் காவலன்ட்டாரு. அதான் மணி சார் பேர் ரெக்கமெண்ட் பண்ணேன். சார் எப்ப வருவாரு? மணி சார் உள்ளதா இருக்காரு. நான் வேணா போய் இன்ஃபார்ம் பண்ணிடுமா? అక్కర్లేదు, నేనే చూసుకుంటాను. பாவுனாரா சார்? எப்படி சார் இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டீங்களா சார்? బాగున్నారా? சாருக்கு டீ போட்டு கொடுத்தியா? మా ఇంటిలో మాకే ఉపచారమా? இந்த மாசம் வாடகை கிடைக்குமா கிடைக்காதா? சார் ஜூன் மாசம் ஆயிடுச்சு, இன்னும் வெயில் என்ன சார் அப்படி மண்டே போலக்குது? சென்னையில மட்டும்தான் சார் வருஷத்துக்கு 10 மாசம் வெயில் சாவடியுது. நோ ஸ்ப்ரிங், நோ வின்டர், ஒன்லி ஹாட், ஹாட்டர், ஹாட்டஸ்ட். ఇదిగో మణి, నీ ఒక పని చేయి. பேசாம உங்க ஆபீஸ ஊட்டிக்கு மாத்திருங்க. நான் யாராவது காசு கொடுக்குற ஆளுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுறேன். சார்
நேத்து கூட அர்ஜுன் நானும் உங்களை பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தோம். எதே இந்த மாதிரி லூசு ஓனர் கிடைக்காதுன்னா சார் ரொம்ப ராசியான இடம் சார். இந்த பாரு, நீங்க 2 பேரும் இந்த மாசம் வாடகை கொடுக்கல, வீட்டை காலி பண்ணு. சார் அது உங்க ஒய்ஃபா சார்? நல்ல குரல் சார். சிங்கர்னு சொன்னா நீ பாட்டு கத்திக்க போறியா? இதுக்கு மணி எக்ஸ்கியூஸ் மீ மணி, உங்களுக்கு ஃபோன். யாரே? அதான் நேத்து வந்தாங்களே ஒரு கிளையண்ட். சீட்டிங் கேஸ். எந்த சீட்டிங்? அந்த சீட்டிங் கேஸ். அந்த சீட்டிங் கேஸா? ஹலோ, நான் வரணுமா? உடனே நான் வரேன். நீங்க வர வேணாம், உடனே வந்துட்டேன். சித்ரா சாருக்கு டீ போட்டு கொடுத்து மறந்துடாத. முக்கியமான கேஸ் சார். வரேன் சார். చీటింగ్ కేసు ఏంటమ్మా? ఆయన ఒక 420 వంద పుదుసులే ఉనకు నల్లా ట్రైనింగ్ పంటానా? వస్తున్నావు. ఇది సింగరు. నా ప్రాణ తీసుకుంటా దేవుడా. டி நகர் கண்ணதாசன் சாலையில் இருக்கும் டாஸ்மாக் கடை பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இதுவரை யாரும் இந்த கடையை பற்றி புகார் அளித்ததாக தெரியவில்லை. ஒயின் ஷாப்புக்கு அருகில் பள்ளிக்கூடம், குடியிருப்புகளும் இருப்பதை நாங்கள் ஒன்றும் மறுக்கவில்லை. இதற்கு அருகில் ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது என்று நினைத்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒயின் ஷாப்புகளையும் மூட வேண்டியிருக்கும். டி நகரில் இருக்கும் இந்த ஒயின் ஷாப்பில் மாலை 6 மணிக்கு மேல்தான் ஓரளவு கூட்டம் வருகிறது. ஆனால் இங்கு பள்ளிக்கூடம் 4 மணிக்கே முடிந்து விடுகிறது. ஒயின் ஷாப்பிற்கு வரும் வாடிக்கையாளர்களும் சுற்றியுள்ள குடியிருப்பில் இருப்பவர்கள்தான். எனவே ஒயின் ஷாப்பால் தான் பள்ளிக்கூட மாணவர்களும் பெண்களும் பாதிக்கப்படுவதாக சொல்வதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட பொய். எனவே இவ்வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அந்த ஒயின் ஷாப்பை இழுத்து மூடணும்னு கடந்த 10 வருஷமா என்னுடைய கிளையண்ட் தமிழாசிரியர் கனகவல்லி கடுமையா போராடிட்டு வராங்க. அவங்க சொந்த பணமும் எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணி அதை எதிர்த்து போராட அரசு வக்கீல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். அதையும் பறிஞ்சு பேச, சப்போர்ட் பண்ணி பேச எனக்கும் உள்நோக்கம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? மிகைப்படுத்தப்பட்ட பொய்களை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த டாஸ்மாக் கடையினால எவ்வளோ அவங்க லைஃப் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க வாயால சொல்லட்டும். அதை நீங்க என்ன வேணாலும் குறுக்கு விசாரணை செஞ்சுக்கலாம். That's all. கேஸ் நம்பர் 655. இது ஒரு பொதுநல வழக்கு. பள்ளிக்கு அருகில் மது விற்பனை செய்யக்கூடாது என்கின்ற விதியை நம் நாட்டில் பின்பற்றுவதாகவே தெரியவில்லை. குடிபோதையில் இருப்பவர்கள் தங்களை மறந்து செயல்படுவதால் அருகில் பள்ளிக்கூடம் இருப்பதையோ அதில் பயிலும் மாணவர்களை பற்றியோ பெரிதும் கவலைப்படுவதில்லை. மாணவர்கள் இவ்வளவு பாதிப்போடு நீதிமன்றத்தை நாடும் அளவுக்கு இதை கொண்டு சென்ற அதிகாரிகளை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கில் அர்ஜுன் கூறிய வாதங்களை ஏற்று இன்னும் 1 மாதத்திற்குள் குறிப்பிட்ட கண்ணதாசன் சாலையில் இருக்கும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதற்காக போராடிய ஆசிரியை கனகவல்லிக்கும் இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர் அர்ஜுனுக்கும் இந்த கோர்ட் பாராட்டு தெரிவிக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நன்றிமா. கேஸ் முடியாம இன்னும் இழுக்குன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்மா. 10 வருஷமா போராடிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு பலன் கிடைச்சது. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, இதெல்லாம் வேணாமா, இது வேணாம் ப்ளீஸ். அது எப்படி 2 வருஷமா அலைஞ்சு தெரிஞ்சு எனக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க?
இது வரைக்கும் நீங்க ஒரு பைசா கூட எங்கிட்ட இருந்து வாங்கினதே இல்ல. 2 வருஷமா போயிட்டு வர செலவுக்காவது எங்கிட்ட இருந்து வாங்கிக்க வேண்டாமா? உங்க சொந்த பிரச்சனைக்காக வந்திருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா ஃபீஸ் வாங்கியிருப்பேன். ஆனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கவலைப்படுற ஒரு டீச்சர் கிட்ட பணம் வாங்கினா அது ரொம்ப தப்பா போயிடும். வக்கீலுங்கெல்லாம் போலீஸ் மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. அப்படிலாம் இல்லை. நீங்க சொல்ற மனசாட்சி உள்ள நிறைய பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவோ இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது புரியுது. சந்தோஷமா இருக்கு. சாரதா என்னாச்சு? தமிழ் போல் வாழ்க. காசு கொடு. அங்க துர்ராஜ் ரெண்டு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு. காசு கொடு. டேய், தமிழ் டீச்சர் பள்ளிக்கூட பசங்க பணம் வாங்குறடா. அட்ட பாவி, காசு வாங்கலையா? இப்படி தேங்காய் மூடி கச்சேரி பண்ணாதீங்கன்னு எவ்வளவு தடவை சொல்றது? இது லா ஃபார்மா இல்ல லயன்ஸ் கிளப்பா? ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எப்படியாவது பணம் போட்டுடலாம். ஓ சரி, நம்ம கரண்ட் கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 12,000 எடுத்து கொடு. நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல எதுடா காசு? தெரியுதுல. டேய் போண்டி ஆயிட்டுக்கண்டா, தெரியலையா? தர்மம் தலை காக்கும் கேள்விப்பட்டிருக்கல? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கடன் அன்பை முடிக்கும் தான் தெரியும். பசிங்கிறத பத்தி நீங்க 2 பேரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசி காது அடைக்குது, சாப்பிட்டு போலாம் ப்ளீஸ் வாங்க. வா வா வா, அப்புறம் பாத்துக்கலாம். வா. உங்க 2 பேர் டார்ச்சருக்கு அந்த துர்ராஜே தேவலாண்டா. ச்சே, இந்த கோபாலகிருஷ்ணனை பாரு, என்ன பணம் இருந்து என்னையா செய்ய? நல்ல புத்தி உள்ள மனுஷன் பாரு, பொண்ணு விஷயத்துல மாட்டிக்கிட்டான். ஆமா, கோர்ட்டுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க பத்திரிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களே, மந்திரிங்க யாரும் வராங்களா? அதான் சார், கிராண்ட் டவுன் கோபாலகிருஷ்ணன் இருக்காருல்ல, அவரோட கேஸ் இன்னைக்கு ஜாமீனுக்கு வந்திருக்குல்ல, அதான் ஒரே கூட்டமா இருக்கு. பயங்கரமான ஆளுப்பா அவரு. கூட இருக்கிற மேனேஜரை கொலை பண்ணிருக்காரு. எப்படிதான் அவர்கிட்ட பயம் எல்லாம் வேலை பார்க்கறாங்களோ தெரியல. பணம் இருக்குல்ல, சீக்கிரம் வெளியே வந்துருவாரு. ஊர்ல உள்ள எல்லாருடைய ஒய்ஃபும் அழகா இருந்துட முடியுமா? அந்த வின்சென்டோட ஒய்ஃபு ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட வேலையும் பார்த்திருக்காங்க. அது சரி, கேஸ் ஸ்ட்ராங் ஆகணும் எல்லா பேப்பர்லயும் எழுதிருக்காங்க. ஜாமீன் கிடைக்குமா? சுந்தர் சார் வேற ஆஜராக போறாரு, நிச்சயம் வெளில வந்துருவாங்க. கிராண்ட் டவுன் ரியல் எஸ்டேட்டின் அதிபரும் ஹைஃபை ஷாப்பர்ஸின் ஓனருமான திரு கோபாலகிருஷ்ணன் மீதான கொலை வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிந்துவிடும். கோபாலகிருஷ்ணன் தன்னிடம் உதவி மேலாளராக பணிபுரிந்த வின்சென்ட் என்பவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 2 மாதங்களாக சிறையில் இருந்து வருகிறார். ஏற்கனவே 2 முறை ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் இன்று அவரின் வழக்கில் பிரபல வழக்கறிஞரான சுந்தரம் அவருக்காக வாதாடுவது வழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மைலாட், கொலை செய்யப்பட்ட வின்சென்ட் கிராண்ட் டவுன் ரியல் எஸ்டேட் ஓனரும் ஹைஃபை ஷாப்பிங் மால் ஓனருமான கோபாலகிருஷ்ணனிடம் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். முன்விரோதத்தின் காரணமாக 3 பேர் கொண்ட கூலிப்படையை வைத்து வின்சென்ட்டை கோபாலகிருஷ்ணன் கொலை செய்திருக்கிறார். கொலைக்கான காரணத்தை போலீசார் கோபாலகிருஷ்ணனிடம் இன்னமும் விசாரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது தாங்கள் ஜாமீன் வழங்கினால் தனக்கு இருக்கும் செல்வாக்கினை பயன்படுத்தி சாட்சிகளை விலை கொடுத்து வாங்கவோ அல்லது மிரட்டவோ வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். That's all. யுவர் ஆனர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 15 வருஷங்களுக்கு முன்ன ஒரு ஏழை பையன் ஒண்ணுமே இல்ல லைஃப்ல தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். சோத்துக்கே கஷ்டம், ரொம்ப அவஸ்தைப்படுறான். அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு பையன் 15 வருஷங்களுக்கு அப்புறம் எவ்வளவுதான் வளர்ந்திருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு ட்ரக்ல கிளீனரா இருக்கலாம், ஏதோ பொட்டி கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இல்ல எங்கேயாவது டேபிள் கிளீன் பண்ணிட்டு இருக்கலாம். பெருசா ஒண்ணு வாழ்க்கையில வளர்ந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல மனசுள்ள ஒரு தொழிலதிபர் அவனை பார்த்துட்டு மனசு இறங்கி, ஐயோ அந்த பையன் நம்ம ஒரு பையனாச்சு அப்படின்னு அவனை கூப்பிட்டு தம் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு தன் பிள்ளை மாதிரி வளர்த்து அவனை சீராட்டி பாராட்டி படிப்புக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்து தன்னுடைய நிறுவனத்திலேயே ஒரு மிக பொறுப்பான இடத்துல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு திருமணமும் செஞ்சு வச்சு அவன் தங்கறதுக்கான வீடும் வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரும் இல்ல, நம்ம தொழிலதிபர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அந்த சின்ன பையன், ஏழை பையன் வேற யாரும் இல்ல, இறந்து போன திரு வின்சென்ட் அவர்கள். போலீஸ்காரங்க திரு கோபாலகிருஷ்ணன் நிறுவனத்துக்கு போய் என்கொயர் பண்ணியிருக்காங்க. அத்தனை எம்ப்ளாயிஸ் அனைவரும் சொல்றது என்னன்னா, எங்களுக்கெல்லாம் இந்த கம்பெனியில கவர்மெண்ட்ல கிடைக்கிற மாதிரி சலுகைகள் வசதிகள் எல்லாம் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப பொறுப்பானவர், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அவருக்கு. இன்னைக்கு அங்க அவர் இல்லாததுனால பல ஊழியர்கள்
பல விதங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாதாரணமா பார்த்திருப்போம், ஏதோ ஒரு சக தொழிலாளிக்கு ஏதோ பிரச்சனைன்னு வரும்பொழுது தொழிலாளிகள்லாம் சேர்ந்து போராடுவாங்க, முதலாளிக்கு எதிராக கோஷம் போடுவாங்க. ஆனா இந்த கம்பெனியில அடடா நம்ம முதலாளி கஷ்டம் வந்திருக்கே அப்படின்னு நூத்துக்கணக்கான எம்ப்ளாயீஸ் கண்ணீர் விடுறாங்க. I want to emphasize that Mr. Gopalakrishnan is a very highly respected, very kind-hearted, wonderful human being, loved by his employees. இந்த காலத்துல கார்ப்பரேட் ஸ்கேம்ஸ், ஸ்கேண்டல்ஸ் அப்படின்னு நிறைய வரும்போது பலவிதமான கேசஸ்லாம் ரெஜிஸ்டர் ஆகும்போது 30 வருஷங்களாக தன்னுடைய வாழ்க்கையிலேயே, தன்னுடைய இண்டஸ்ட்ரியல் கேரியர்லயே not a single bad record, impeccable track record of an industrialist பாத்தீங்கன்னா அது திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். போலீஸ்காரங்க சொல்றாங்க, திரு வின்சென்ட் அவர்களை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்ட அந்த கூலிப்படையினர் அவங்கெல்லாம் ஜெயில இருக்கும்போது திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை வெளில விட்டுட்டோம்னா அந்த கொலையாளிகளுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. லாஃபபிள் மேட்டர். இப்படி சொல்றது கவர்மெண்ட்டுக்கு போலீஸ்காரனுக்கு ஒரு கேவலமான விஷயம். அது மட்டும் இல்ல, அவருடைய பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்து கன்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்கும் போது திரு கோபாலகிருஷ்ணன் ஓடி போயிடுவாரு, தலைமறைவாயிடுவாருன்னு சொல்றதெல்லாம் சுத்த ஹம்பக், நல்ல கற்பனை. To the honorable judge, I want to say something. நான் இங்கே பேசுறது திரு கோபாலகிருஷ்ணன் பற்றி மட்டுமல்ல, அவரை நம்பி இருக்கிற, சார்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான அந்த தொழிலாளர்களை பற்றியும் தான். இந்த அளவுக்கு மனிதநேயம், இந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சி, இந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை, இந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி உள்ள ஒரு நல்ல மனிதர் மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன். அப்படி இருக்கும்போது அவருடைய உடல் நலத்தையும் அவருடைய வயதையும் கருதி இந்த கோர்ட் தயவு செய்து அவருக்கு ஜாமீன் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all my submission, Your Honor.